புத்தர் மகானை பற்றி ஒரு 10 நிமிடமாக நான் இங்கு விளக்க உரை அளிக்க நான் இப்பொழுது இருக்கின்றேன். இந்த தேசத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கலாம், எத்தனையோ ஆன்மீக சொற்பொழிவாளர்களாக உருவாகி இருக்கலாம். ஆனால் புத்தர் அவர்கள் நாம் இந்த மண்ணில் தோன்றியது ஒரு மகத்தான நிகழ்வாக கருத வேண்டும். நாம் அனைவருக்கும் தெரியும், புத்தர் மகான் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரராக பிறந்தார், செல்வ செழிப்போடன் பிறந்தார். அவருடைய தோற்ற வருங்காலத்தில் அவருடைய சூழ்நிலையின் காரணமாக மகானாக போவார் என்று சில ஜோசியர்களும் அறிஞரும் சொன்னார்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிய வேண்டியும். நாம் அதற்கென்ற விஷயத்திற்கு செல்லாமல், ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகின்ற காரணத்தினால், சித்தார்த்தனாக பிறந்து கௌதம புத்தராக மாறிய புத்தர் பெருமகன் ஒரு பெரிய சித்தராக நமது தேசத்தில் விளங்கினார். அவருக்கு பிறகு சில சித்தர்கள் உருவாகி இருக்கலாம், மகான்கள் உருவாகி இருக்கலாம், அவர்களுடைய பெயரில் சில மதங்களும் உருவாகி இருக்கலாம். ஆனால் புத்தர் மகான் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவர் பல கருத்துக்களை சொன்னாலும், அவர் சொன்ன கருத்து என்றால், நீ செய்கின்ற தவறை, நீ என்ன செய்கிறாயோ அதை இந்த பூலோகத்தில் அனுபவித்தே தீர வேண்டும் என்று புத்தர் கூறினார். நீ செய்கின்ற தவறை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும். அந்த அனுபவத்தில் உன் ஆத்மா பட்டுதான் தீர வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் புத்தர் பௌத்த மதம் என்பது சற்று விலகி மற்ற மதங்கள் இன்றைக்கு உலக நாட்டுகளில் பெரும் அளவாக பரவியது. நீ செய்கின்ற தவறை நீ உணர்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். மற்ற மதத்தில் அப்படி அல்ல. நீ என்ன தவறு செய்தாலும் என்னை கூப்பிடு, நான் அதை தீர்த்து கொள்கிறேன், உன் பாவ புண்ணியங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னதினால் புத்தருடைய பௌத்த மதம் சற்று பின்னோக்கி செல்வதற்கு காரணமாக இருந்தது. புத்த மதத்தை இன்னைக்கு பின்பற்றுபவர்கள் சீனாவாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இன்னும் ஏனைய நாடுகளாக இருக்கின்றன. சீன நாட்டிலிருந்து யுவான் சுவாங் என்ற ஒரு பயணி மற்றொரு மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவிற்கு வருகை தருகிறார். இந்தியாவிற்கு வருகை தந்து அவர் மற்ற மதத்தை இங்கே பரப்பும் பொழுது, இந்தியாவில் சிறந்த பல்கலைக்கழகமாம் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அவர் அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு வருகிறது. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சென்று அவர் பல புத்தகங்களை எடுத்து சேகரித்து படிக்கும் பொழுது பௌத்த மத புத்தகம் அவர் கைக்கு கிடைக்கின்றது. அந்த பௌத்த மத புத்தகத்தில் நமது புத்தர் அவர்கள் சொல்லியிருக்கின்ற கருத்துக்களை அவர் படிக்கும் பொழுது, இது போன்ற ஒரு மதம் கலாச்சாரம் உலகிலேயே இல்லை என்று இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்துக்களை நாம் சீன நாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று யுவான் சுவாங் நினைத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற 5 மாணவர்களை அழைத்து நைல் நதியில் பௌத்த மத புத்தகத்தை எடுத்து செல்லுகிறார். அப்படி எடுத்து செல்லுகின்ற நேரத்தில் புயலும் காற்றும் அதிகமாக வீசுகின்ற நேரத்தில் அந்த படகை ஓட்டி செல்லுகிறவர் சொல்றார், நீங்கள் யாராவது இந்த பாரத்தை குறைத்தால்தான் இந்த பௌத்த மதம், இந்த புத்தகம் கரை சேர முடியும், இல்லை என்றால் இது சேர முடியாது. ஏனால் புயலும் காற்றும் அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தால் அப்பொழுது அந்த படகோட்டியில் சொல்லுகிறார், பல புத்தகங்களை நாம் இதை எடுத்து வெளியில் சென்று விடலாம் என்று சொல்லும் பொழுது, நாலந்தா பல்கலைக்கழக மாணவர்கள் 5 பேரும் நமதுடைய புத்தருடைய பௌத்த மத கொள்கை சீனாவில் பரவ வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கவுடன் அந்த படகிலிருந்து 5 மாணவர்களும் நைல் நதியில் குதித்து தன் உயிரையே நீர்த்தார்கள். யுவான் சுவாங் சீனாவிற்கு சென்று சீனாவில் இன்றைக்கு பௌத்த மதம் மிக சிறப்பாக பரவி கொண்டிருக்கின்றது. அதேபோல் நான் அண்மையில் இலங்கைக்கு சென்று வந்தேன்.
இலங்கையில் கொழும்பில் இருந்து ஏறத்தாழ ஒரு 450 கிலோமீட்டர் இருக்கும் கதிர்காமம். இந்த கதிர்காமத்தில் ஒரு பக்கம் விநாயகர் கோயில், நடுவில் முருகன் கோயில், பக்கத்தில் புத்த கோயில், புத்தர் மதம் அந்த கோயில் இருக்கின்றது. அங்கே இருக்கின்ற சிங்களவர்கள் முருகனையும் பௌத்த மதத்தையும் எவ்வளவாக போற்றுகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். அந்த பௌத்த மதத்தில் அந்த சிங்களவர்கள் வணங்குகின்ற பொழுது ஒரு தட்டு முழுவதும் பழங்களை எடுத்துக்கொண்டு வணங்கி அவர்கள் வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்துவிட்டு வெளியே வரும் பொழுது அந்த தட்டை கையில் ஏந்தி கொண்டு இருக்கிறார்கள். நாம் புத்தரை வணங்கிவிட்டு வெளியில் வரும் பொழுது நாம் அந்த பழங்களை ஏதாவது ஒன்று எடுத்து நாம் சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும் பொழுது தான் அவர்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஆத்மா ஒரு நிம்மதி அடைகிறது. அவர்களாகவே நம்மளிடம் வந்து ஐயா இதை எதையாவது ஒன்று எடுத்து சாப்பிடுங்கள் என்று கூறுகிறாள். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக பௌத்த மதம் என்பது இந்த நாட்டில் அதிவிரைவாக பரவியிருக்க வேண்டும். பல சூழ்நிலையின் காரணமாக அது தடுக்கப்பட்டு விட்டது. அசோகரை எடுத்துக்கொண்டால், அசோகரை கொண்டால் நம்ம பாடங்களில் கூட அசோகர் வந்து எப்படி இருந்தாலும் கலிங்கத்து போர் எப்படி நடந்ததெல்லாம் நம் பாட புத்தகத்தில் படித்திருப்போம். அந்த பாட புத்தகத்தில் அசோகர் கலிங்கத்து போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இரத்த வெள்ளங்களை அசோகர் மகாராஜா பார்க்கும் பொழுது நாம் இவ்வளவு அநியாயம் செய்து விட்டமே என்று மனம் தளறி அவர் அந்த பௌத்த மதத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி பௌத்த மதத்தை ஏற்று தன்னுடைய மகளை சங்கமித்ராவை தான் இலங்கைக்கு அனுப்பி பௌத்த மதத்தை பரப்புவதற்கு அசோக சக்கரவர்த்தி முயன்றார். தன் மகள் சங்கமித்ராவை இலங்கை நகரத்துக்கு சென்று இன்னைக்கு இலங்கையிலே இருக்கின்ற சிங்கள மதத்தினவர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுவார்கள் என்றால் அதற்கு நமது இந்தியாவில் இருந்த அசோக சக்கரவர்த்தி அவருடைய மகள் சங்கமித்ரா தான் காரணம் என்பதை இந்த ஆன்மீக சொற்பொழியில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக அவர் பல புரட்சிகளை செய்திருந்தாலும் பௌத்த மதத்தில் வந்து அவருடன் 5 சிஷியர்கள் அவர் வந்து கூட இருந்தாங்க. அப்படி கூட இருக்கும் பொழுது நல்ல சொற்பொழிகளை ஆற்றும் பொழுது ஒரு ஆற்றங்கரைக்கு போயிருக்கிறார்கள். பௌத்த மதத்தில் புத்தரோடு அவர் போயிருக்கும் பொழுது அந்த ஆற்று தண்ணீர் கலங்கி இருந்ததாம். அதை எடுத்து குடிப்பதற்கு ரொம்ப அழுக்காக இருக்கும் பொழுது அதில் ஒரு சீடர் சொன்னாராம், சுவாமி இது வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, இந்த தண்ணீரை எப்படி நாம் குடிக்க முடியும், குடிக்க முடியாது அப்படின்னு புத்தர்கிட்ட சொல்லும் பொழுது புத்தர் சற்று இருங்கள் நாம் இதோ வருகலாம் என்று சொல்லி அந்த சீடர்களுடன் சென்று ஒரு மரத்தடியில் தங்கியிருக்கிறார். அந்த மரத்தடியில் இருந்து புத்தர் அந்த 5 சீடர்களுக்கும் ஆன்மீக சொற்பொழிவை ஏற்று மீண்டும் போய் அந்த ஆற்றில் பாருங்கள் தண்ணீர் எடுத்து வாருங்களேன் என்று ஒரு சீடரை அனுப்பியிருக்கிறார். ஆற்றில் போகும்பொழுது அந்த ஆறு மிக தெளிவாக சுத்தமாக இருந்ததாம். அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு வந்து சீடர் சொன்னாராம், சுவாமி நீங்களும் நான் போகின்ற பொழுது இந்த ஆற்று ஒரே கலங்கலாக இருந்தது, இப்பொழுது இவ்வளோ தெளிவான தண்ணீர் கிடைத்திருக்கும் பொழுது புத்தர் மகான் சொன்னாராம், இது போல தான் நம் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்துதான் இருக்கும். துன்பங்களும் துயரங்களும் இருக்கின்ற நேரத்தில் நாம் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் அது தவறாக போய்விடும். நம் மனம் தெளிவான பிறகு நாம் ஒரு முடிவு எடுத்தால் அது நம் வாழ்க்கையில் மிக மிக அருமையாக இருக்கும். எடுக்கின்ற காரியம் மிக சுலபமாக இருக்கும். மனம் கலங்கி அந்த குளம் கலங்கி இருப்பது போல் தண்ணி எடுக்காமல் மனம் குலங்கி குழப்பத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் என்று
புத்த பெருமகன் சொன்னாராம். இதையே நாம் கடைபிடித்து விவி வித்யாபீடத்தில் இன்றைக்கு ஆன்மீக சொற்பொழிவில் நம் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இங்கே வருகை தந்திருந்தாலும் புத்தன் மகன் சொன்னதை நாம் வாழ்க்கையில் எத்தனையோ இன்ப துன்பங்களை நாம் அனுபவித்து வந்திருந்தாலும் துயரங்களில் நாம் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிதானமாக இருந்து நல்லதொரு முடிவை நிதானித்த பிறகு எடுப்போம் என்று புத்தருடைய கொள்கை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விவி வித்யாபீடத்திற்கு இந்த வாய்ப்புக்கு கொடுத்ததற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.